அனைவருக்கும் வணக்கம். என்னதான் இருந்தாலும் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. டக்குன்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா, "பாத்தியா நீயும் மறைமுகமா திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ற போல இருக்குது." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏங்க அப்படின்னா, "ஸ்டாலின் வந்து அக்கவுண்ட்ல ரூ. 5000 போட்டாரு." அப்படின்னு செய்தி வந்து 2 மணி நேரத்தில வீடியோ வந்துருச்சு தம்பி. பேசியிருக்க நீ. அதில நல்லது என்ன, கெட்டது என்ன, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன அவ்வளவும் பேசியிருக்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே, வந்த நாளே உங்களுக்கு வந்து ரூ. 10,000 அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அது அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டாரு வாக்குறுதியா. அத பத்தி பேசவே இல்லையே, என்ன காரணம்? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஏங்க மனுஷன்னா சம்டைம்ஸ் ஏதோ ஒரு 2 நாள், 3 நாள் வீடியோ போட முடியாத சிச்சுவேஷன்லாம் வருங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதனால இந்த வீடியோல அத நம்ம தெளிவா பேசிறலாம். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? ஏன்னா இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்ற வார்த்தையெல்லாம் இப்ப ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அத தான் யூஸ் பண்றாங்க. இது மாஸ்டர் மூவா? மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? இது ஏடிஎம்கேக்கு பலன் தருமா? தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா? அது போக இந்த ட்ரெண்ட் எல்லாத்தையுமே பணம், பணம், பணம்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிட்டு போற இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா? இது ஆபத்தான ஒரு நீ 5000 குடுத்தா நான் 10,000 குடுப்பேன். நான் 10,000 குடுத்தா நான் 15,000 குடுப்பேன் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் நாளைக்கு இந்த மாநிலத்தை எவ்வளவு மோசமான கலங்கார மாநிலமா மாத்திராத தம்பி அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த விஷயத்துல இந்த வீடியோல வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுக்கு அப்பாற்பட்டு முதல்ல இந்த 10,000 அனௌன்ஸ்மென்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இபிஎஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவதுங்க டிஎம்கே ரூ. 5,000 அக்கௌண்ட்டில் போட்டாங்கல்ல, அது எப்படி போட்டாங்க? அடுத்த 2 மாதம் வரப்போகிற காசு, அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதம் வரப்போகிற காசு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது 3க்கும் சேர்ந்து ப்ளஸ்ஸு மே மாதத்துக்கு உங்களுக்கு கோடைக்காலம், கோடைக்கால சிறப்பு நிதி 2,000 மொத்தம் 5,000 நாங்கள் உங்களுக்கு போட்டுட்டோம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி வீடியோ போடுறாரு அடுத்த நாள் காலையில். இப்போ அதுக்கு அடுத்த 3 மாசங்களுக்கு காசு வரப்போதானா வரப்போறதில்ல. போட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கு ஏற்கனவே. அவங்களுடைய கிளைம் என்னன்னா, கடைசி 45 நாள்ல நாங்க ரூ. 9,000 குடுத்துருக்கோம். கரெக்ட்டா கணக்கு போட்டுக்கங்க. ஜனவரியில 1000 பிளஸ் பொங்கலுக்கு 3,000 4,000 ஆச்சா? அப்புறம் ஒரு 5,000 மொத்தம் 9,000 45 நாள்ல குடுத்துருக்கோம்யா. வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ஜனங்க? எப்படி மாத்தி ஓட்டு போட்டுற முடியும்? தம்பி, டிஎம்கே காரங்க நம்மகிட்ட பேசும்போது இப்படிதாங்க சொல்றாங்க. தம்பி 1000 கால்குலேஷன் போடு, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லு, நீங்க 1000 வீடியோ போடுங்க, சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுங்க, அத சொல்லுங்க, இத சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த டே பணம் தான் பேசுவோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி எங்க கட்சிக்கு நல்லாவே தெரியும். அத நாங்க பண்ணிட்டோம். வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல நாங்க இருக்கிறோம். காங்கிரஸ் போதா அப்படி லெஃப்ட் லெக்ல வச்சு விட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்போம். நாங்க ஜெயிக்க போறோம்யா, ஆட்சி அமைக்க போறோம் அவ்வளவுதான். பீக்ல இருக்கோம் அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. இப்ப இந்த சூழல்ல நம்ம அந்த நேரத்தில் சொல்லியிருந்தோம் எல்லாமே நம்ம அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். வாக்குப்பதிவுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிற இந்த 5,000 அப்படிங்கிறது டே 1ல ஒரு பயங்கரமான ஒரு பீக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல், செமையான மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுத்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கொடுத்தாலும் கூட 45 50 நாள் இருக்குது வாக்குப்பதிவுக்கு அப்படின்னும் போது அது டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப ஏர்லியராக பீக் ஆயிட்டாங்களோ டிஎம்கே. எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணுற மூவ் தான் என்றைக்குமே நின்று பேசும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்க, முதல்ல நான் சொல்லிட்டேன், இந்த அதிகப்படியாக பணம் 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 அப்படின்னு சொல்லி மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு பணம் கொடுப்பதையோ இலவசங்கள் கொடுப்பதுக்கோ நான் ஆதரவாளன் கிடையாது. அது நம்முடைய தனி சப்ஜெக்ட், அது வேற. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார் இது வந்து ஒரு பவருக்கான வார். என்ன பண்ணுவோமோ தெரியாது, எப்படி முட்டி மோத போறோம்னு தெரியாது. டேய் அதிகாரத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில 2 யானை சண்டை போடுது. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி. அப்படின்னும் போது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க இதை பொலிட்டிக்கலாக பார்க்கணுமே தவிர என்ன சொல்றது, சமூகத்துக்கு இது நல்லது கெட்டது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இந்த வீடியோ நான் பேசலை. இப்போ டிஎம்கே முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே, டேய் என்ன 4 வருஷம் எங்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, 25 லாக்அப் டெத் நடந்திருக்குது, வேங்கவயல் பிரச்சனை, எல்லா சமூகத்தும் அது ஒடுக்கப்பட்ட சமூகமாகட்டும் யாருமே ஹாப்பியாக இல்லை. இவ்வளோ நெகட்டிவிட்டி எங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்குது. கேஎன் நேரு அவர்கள் வந்து 1,00,000 பேர் எக்ஸாம் எழுத வந்தவங்களை எழுத வச்சு அவங்கள கோமாளியாக்கி கிட்டத்தட்ட அவங்களா உட்கார்ந்த இடத்துல செலக்ட் பண்ணி 2,500 போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லி 1000 கோடி ரூபா ஊழல்னு வருது செய்தி. இவ்வளோ ஒன்று டாஸ்மாக தொட்டா அது பல 1000 கோடி, இப்படி ஒன்று வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கூட பவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னா பணத்தை இறைப்போம். இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் நீ கணக்கு வச்சுக்காத.
எவ்வளோ வேணா இறைப்போம் அப்படின்னு சொல்லி திமுக நிற்குது. இந்த பக்கம் விஜய் பேசிட்டோம், அண்ணன் சீமான் பேசிட்டோம், இல்லை மற்றவங்க பேசிட்டோம், யார் வேணால் பேசிட்டோம், அசைக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் திமுக நிற்கும் போது இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி என்ன இருக்குதோ அதை போட்டு கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ரைட்டு. இப்போ அதிமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டாலின் ஆல்ரெடி பீக் ஆகிட்டாரா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொன்னேன், பொங்கலுக்கு கொடுத்த 3000தோடு இது முடிஞ்சிடலைங்க, எனக்கு என்னமோ தோணுது இன்னும் ஒன்று வச்சிருக்காரு ஸ்டாலின் ஐயா, என்னமோ ஒன்று வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதே மாதிரி 5000 வந்து இறங்குச்சா. ஆனால் இவங்க கிட்ட தான் ஆட்சி இல்லை அதிமுக என்டிஏ கிட்ட, அதனால் இவங்களால என்ன பண்ணிட முடியும் மேக்சிமம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு 24ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு ஒரு அறிவிப்பை இறக்குறாங்க அதிமுக சார்பில். 10,000 ரூபாய், அதாவது இந்த 5 வருஷ ஆட்சியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டுட்டீங்க, விலைவாசி உயர்வு, மின் கட்டணம் உயர்வுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் போயிடுச்சு. வழக்கமாக ஒரு நிவாரண நிதி அப்படிங்கிறது ஒரு பெரும் புயல் வந்தாலோ, ஒரு தானே புயல், ஒரு கஜா புயல், அந்த மாதிரி ஒரு பெரும் புயல் வந்தாலோ, அல்லது வந்து கொரோனா மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்களுக்கு நிவாரண தொகை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும், உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் முறையாக ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியே உங்களுக்கு ஒரு கஜா புயல் வந்த மாதிரியா, 5 ஆண்டு கால ஆட்சியே உங்களுக்கு ஒரு தானே புயல் வந்த மாதிரி, ஒரு கொரோனா வந்த மாதிரி, அவ்வளோ இழந்திருக்கீங்க நீங்கள். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் எடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஒரு கேட்ஜெட் ஒன்று வச்சுருக்காங்க. வீடு வீடாக போகிறாங்க, போயிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த 5 வருஷத்தில் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க, முன்ன எவ்வளோ கட்டுனீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க, விலைவாசி அரிசி பருப்பு நல்லது கெட்டது அத்தனைக்கு முன்ன எவ்வளோ இப்போ எவ்வளோ, அது போக தாலிக்கு தங்கம் உங்கள் குடும்பத்துக்கு வந்துச்சா, கேன்சல் ஆயிடுச்சு, எப்படி, மொத்தமாக கேட்டு போட்டு கடைசியில் ஒரு பிரிண்ட் அவுட் இவ்வளோ நீட்டுக்கு வருதுங்க. நான் பார்த்தேன், எடுத்து பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு 4 லட்ச ரூபா லாஸு, 8 லட்ச ரூபா லாஸு, 6 லட்ச ரூபா லாஸுன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிட்டு இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க அதிமுக சார்பில். அப்போது அவங்க மைண்டில் இவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக நம்ம பயணம் பண்ணுறதுக்கான ஸ்கீம் கொடுத்தாங்கன்னு நம்ம பெருசாக யோசிக்கிறோம். ஆனால் பார்த்தியா நமக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா நமக்கு லாஸ் ஆகிருக்குது இல்லை அப்படிங்கிற சைக்காலஜியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதான் சொல்கிறேன், என்ன சொன்னால புயல் உதாரணம், அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இந்த 5 வருஷ ஆட்சியோட முடிவில் இருக்கீங்க. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், கொஞ்சம் நார்மலாக ப்ரீத் பண்ணணும், எப்பா முடிஞ்சிடா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். நார்மலாக அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்காக முதல்ல ஒரு 10,000 ரூபா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டீங்கல்ல, ஒரு 10,000 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த 10,000 வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு திட்டமாக நாங்கள் அடுத்த 5 வருஷம் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். இதுதான் வந்து ஏடிஎம்கே மக்கள்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிற லாங்குவேஜ். புரியுது இல்லையா உங்களுக்கு? இதில் வந்து பயங்கரமான மக்கள் நலன் இருக்கா அப்படின்னா முழுக்க ஓட்டு அரசியல் தான் இருக்குது. இதில் என்ன சந்தேகம்? எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு அரசியல் தான், ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க. 5000 கொடுத்துட்டாங்க, இது எப்படி கவுண்டர் பண்ணுறது? யோசிச்சு பார்க்கும்போது நம்மக்கிட்ட மத்திய அரசு நமக்கு தொடர்பில் இருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸ்டாலினை ஏர்லியராக பீக்காக விட்டு, அதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய கடைசி ஆயுதம், இது தாண்டா என்னுடைய பவர்ஃபுல் ஆயுதம், இதை பயன்படுத்திட்டேன்னா ரைட்ரா நான் செட் பண்ணிட்டேன் பயங்கரமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கடைசி ஆயுதம் ஸ்டாலின் அவர்களை பயன்படுத்த விட்டு 5000 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண விட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து விட்டார் 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை எடுத்து சொல்கிறாரு. இதுக்கு மேலே இப்போ திமுகவால் என்ன அனௌன்ஸ் பண்ண முடியும்? இருக்கிறது 10 நாள், தேர்தல் அனௌன்ஸ் ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல திமுக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, எப்படி 15 லட்சம் போட்டிங்களே அந்த மாதிரியா, பாஜக ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் போடுன்னு சொன்னாரே மோடி, அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 10,000 போட போகிறோம் அப்படின்னு சொல்லி உருட்டுறீங்களா, பொய் சொல்கிறீங்களா, ஏமாத்துறாங்க மக்களே, நம்பாதீங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் பேச முடியுதே தவிர இல்லை நாங்கள் வந்தால் இன்னும் இதை கொடுப்போம் அப்படின்னு அந்த 10,000 ஓவர்டேக் பண்ணுற மாதிரி திமுகவால் எதுவும் சொல்ல முடியல, டைம் நெருங்கி போச்சு. ஆனால் அதிமுக என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கணக்கெல்லாம் இல்லை, தேர்தல் என்னைக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் போன ஆட்சிக்கு வந்தப்போ எல்லாருக்கும் வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆன டைமில்
பத்திரிகையாளர்கள் வந்து எப்பங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சொன்னோம், தேதி போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி திமுக கேட்டுச்சுல்ல. அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். 27 மாதம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்கல்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். தேதியெல்லாம் இப்பயே சொல்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கையெழுத்து போடுற முதல் கையெழுத்து உங்களுக்கு 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற டோனை வந்து ஏடிஎம்கே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ இந்த சூழலில் கடம்பூர் ராஜு சொல்கிறார், முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, பட்டுன்னு போயிட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டைலைக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்ச அன்னைக்கு டப்புன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வரும், அதாவது பதவி இருக்கிற அன்னைக்கு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கே அவங்க பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 10,000 அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? உண்மையிலேயே ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுமா? ஏன் அப்படின்னா 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கும் 2024 திமுக பெருசாக ஜெயிக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பெண்களுடைய வாக்கு. அந்த மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம்னு அவங்க சொன்னது, அந்த அறிவிப்பாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு உண்மையிலே பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. 2025 ஜனவரி வரைக்குமே கூட திமுக தான் 2026 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரெண்டு தான் இருந்துச்சு, எந்த சர்வே எடுத்து பார்த்தாலும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நேரத்தில் ஏடிஎம்கே இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இது எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய டார்கெட் வந்து புரியுது. ஆண்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நம்மளால் கணிசமான அளவுக்கு எடுத்து எல்லா இடங்கள்லையும் எல்லா தொகுதிகளிலுமே இரட்டை இலைக்கான வாக்குகளை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இங்கே பெண்களுக்கான வாக்கு, பெண்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்கு அப்படின்னா பெரும்பாலும் டிஎம்கே விஜய் இவங்க தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. நமக்கும் இருக்குது, ஆனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இன்னும் இல்லை. அப்படின்னும் போது மிகப்பெரிய ஆயுதத்தை நம்ம இந்த இடத்துல இறக்கியே ஆகணும். அப்போ 10,000 ரூபாய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றதே நாங்கள் அந்த மீட்டர்லாம் காமிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் சொல்லிவிட்டு பின்னாடியே நாங்கள் வந்தால் 10,000 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறது மூலமாக ஏற்கனவே கைக்கு வந்து முடிஞ்ச 5,000 வேணுமா, அதாவது அடுத்த 3 மாதம் வரப்போகிறதும் இல்லை, ஸோ ஏற்கனவே வாங்கிட்டோம், இந்த 5,000த்துக்காக நம்ம ஓட்டு போட போகிறோமா அல்லது நமக்கு வரப்போகிற 10,000த்துக்காக நம்ம ஓட்டு போட போகிறோமா அப்படிங்கிற அந்த சைக்காலஜியை வந்து பெண்கள் மத்தியில், குடும்ப தலைவிகள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. இதை தான் அதிமுக ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. இதோடு சேர்ந்து இந்த 10,000 ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்து அதோட போயிடக்கூடாது. அதோடு சேர்ந்து அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 10,000 அப்படிங்கிறது முழுக்க நான் சொன்ன பவருக்கான போர் அப்படின்னு சொன்னலாம், அந்த போருக்காக நடக்கிற விஷயம். 450 யூனிட் கரண்ட்டு மின்சாரம் 450 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. முன்ன 100 தான் இருந்துச்சு இல்லையா, இப்போ 450 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு குடும்பங்களுக்கு கரண்ட் பில்லே இருக்காது ஒருவேளை இது நடந்துச்சுன்னா. ஏன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, அதாவது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, ஏசி, பெரிய ஒரு என்ன சொல்கிறது கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரியான இல்லாமல் நார்மலாக கரண்ட்டு, லைட்டு, ஃபேனு, டிவி, இந்த லெவலில் வந்து மிக்சி, இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இபி பில்லே வராது 450 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னும் போது. அப்போது அந்த 10,000 ரூபா ஸ்கீமை விட பெரிய ஸ்கீம் எது அப்படின்னா இந்த 450 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற யூனிட், அந்த ஒரு ஸ்கீம், அதையும் வந்து ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மீனவர்களுக்கு இதுக்கு முன்னாடி 8,000 ரூபாய் இருந்துச்சு, அதாவது மீன்பிடி தடை காலங்களில் அவங்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது, இப்போ அதை 12,000 மாற்றிருக்காங்க. அது போக கைத்தறி நெசவாளர்களுக்கு 1,500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஏடிஎம்கேன்னா அவங்களுடைய பெஸ்ட்டை இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். ஏன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய சர்வைவல் இஷ்யூன்றது இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, ஏப்பா எல்லாமே பணம்னா எப்படிப்பான்ட்டு, அதுக்கான பதில் இப்போ வருது பாருங்கள். நான் வெயிட் பண்ணவங்களுக்கு புரியும், இல்லாதவங்க நேரம் கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஏங்க ஒரு எதிரி இருக்காங்க, அவன் பயங்கர வலுவான எதிரி, மிகப்பெரிய பணபலம் வச்சுருக்கான், அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பணத்தை வச்சு சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறான். என்னதான் மோசமான ஆட்சி கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே பணத்தை வச்சு நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எதிரி இருக்கான். இப்போ அந்த எதிரி கூட போட்டி போடுறதுக்கு இன்னொரு என்ன சொல்கிறது போட்டியாளர் இருக்காங்க. இப்போ இந்த போட்டியாளர் வந்து இப்போ போர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நியாயம், தர்மம், நான் வந்து என்ன சொல்கிறது முழுக்க சித்தாந்தம், வேதாந்தம், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்கணுமா, இல்லை அவனை டாமினேட் பண்ணி போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா இவங்களுக்கும் இது சர்வைவல் பிரச்சனை. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் போராடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரார். கடைசியாக முந்தா நேற்று தான் அந்த தலைவலின்றது ஓயுது.
ஓபிஎஸ் பிரச்சனை, சசிகலா அவர்கள் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்களோட இந்த குழு அந்த குழுன்னு சொல்லி ஒன்றொன்னா செதறி அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு வழியாக முடிச்சு அந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அதிமுகவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அடுத்து அவருடைய டார்கெட் என்னவா இருக்குது? நான் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 118 தொகுதியில் ரெட்டலை ஜெயிச்சு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் யாருடைய என்ன சொல்கிறது இவங்க இருந்தால் தான் ஆட்சி பண்ண முடியுன்ற நிலைமை இல்லாமல் நான் வந்து தனிப்பெரும்பான்மையில் சிஎம்மாக உட்காரணும், 5 வருஷம் நான் கனவு காண்ற ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்ட ட்ரீமில் அவர் இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த ஒரு தடவை ஆட்சியை தவறவிட்டால், வெற்றியை தவறவிட்டால் அதிமுகவுக்கு வந்து எதிர்காலமே இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் ஒன்று ஓடிட்டுருக்குது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிற அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு தோல்வி 2026 வந்துருச்சு அப்படின்னா அப்படியே எப்படி வேணால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்ற பிரச்சனை இருக்குது. இப்போ இவ்வளோ சர்வைவல் இஷ்யூ இருக்கும்போது இவங்களுக்கும் கூட மத்திய அரசுடைய தொடர்பு அவங்களுடைய பின்புலம் இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் ஏன் இவங்க நீ 5000னா நான் 10,000 அப்படின்ற ஒரு ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க? போட்டு தான் ஆகணும். நான் தான் சொன்னால இது பேய்த்தனமான சண்டை, பவருக்கான சண்டை போடுறதுக்கு அதிமுக தயாராகிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 10,000 அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக ஒரு சின்ன விஷயத்த பண்ணால் கூட அது வந்து அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளம்பரங்கள், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ரொமோஷன், ஆக்ட்ரஸை வச்சு செலிபிரிட்டிஸை வச்சு அப்படி பண்ணுவாங்க. ஏடிஎம்கேவுடைய இந்த அறிவிப்புகள் முதல்ல போய் சேர்ந்துருக்கா பாருங்க. ஒன்றும் இல்லை, ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி அந்த முதல் பக்கம் நீங்கள் தினமலர் வாங்க, தினத்தந்தி வாங்க, தமிழிந்து வாங்க, என்ன பேப்பர் தினகரன் சொல்லவே வேணாம், எந்த பேப்பர் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு பேஜ் முழுக்க இவங்களுடைய அந்த ஸ்கீம்ஸ் சம்மந்தப்பட்ட விளம்பரமாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நியூஸே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அவங்க ப்ரொமோஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பேஜ், அந்த ஃபஸ்ட் பேஜ் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு டீ கடையில் 150 பேர் 200 பேருக்கு பரவும். இது தெரிஞ்சு தான் அந்த ஃபஸ்ட் பேஜ் வைக்கிறாங்க. ஏடிஎம்கே இதை பண்ணியிருக்கா? 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்க, 450 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, மீனவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, கைத்தறி நெசவாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, தாலிக்கு தங்கம் சொல்லியிருக்கீங்க, ஸ்கூட்டி சொல்லியிருக்கீங்க, இது எல்லாமே மீண்டும் அம்மா உணவகம் புத்துயிர் பெறும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் எத்தனையோ திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினருக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கீங்க, கல்வி கடன் தள்ளுபடி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இது எத்தனை பேர்கிட்ட போய் இது வரைக்கும் சேர்ந்துருக்கு? 5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 5 கோடி வாக்காளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா, ஜெயலலிதா கட்சி வந்துச்சுன்னா 10,000 நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுமா? 450 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு தெரியுமா? அப்படின்னா கேள்விக்குறிதான். அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு இதை அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு அதை விளம்பரப்படுத்துகிறாங்களோ, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட்ஸ் அப்படின்லாம் எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பயன் தரும். இல்லைன்னா அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அந்த 2 நாள்ல, ஏன்னா மீடியா முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டு அமுக்க தான் போகுது, பெருசாக மீடியா மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் அது பரவணும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, சாலையோர வியாபாரிகளுக்கு நல்லா கணக்கு போட்டுருக்காங்க, தள்ளுவண்டி கடை, டீ கடை, அது இதுன்னு சாலையோர வியாபாரியாக போட்டிருக்காங்கல்ல, சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏன் அதை சொல்லணும்? ஒரு பக்கம் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஒரு சாலையோர கடைனா ஒரு நாளைக்கு 1000 பேரை சந்திப்பாங்க. தனக்கு ஒரு விஷயத்தில் தனக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க உட்காந்து மீதி 10 பெனிஃபிட்டையும் மீதி இருக்கிற 1000 பேருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 1000 பேரும் ஓட்டு போட்டாதான்டா நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாலையோர வியாபாரிக்கு தெரியும். அப்போ சாலையோர வியாபாரி மூலமாக இதை கொண்டு போகணும்னு சொல்லி இந்த சைலண்ட் பரப்புரை அப்படிங்கிறத ஏடிஎம்கே பண்ணுறாங்க. திமுக மாதிரி பயங்கர கிராண்டான பரப்புரை பண்ணலை, ஆனால் அதையும் ஏடிஎம்கே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது பவருக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக 2 பெரிய கட்சிகள் மோதிக்கிற சண்டை. அதனால் இது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி இது எந்தளவுக்கு ஒர்க் ஆக போகுது, யார் இதுக்கான வெற்றியை சுவைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.